சேதுவையும் தமிழ்ச்செல்வியையும் பிரிக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க தாமரையும் சாவித்திரியும் சீக்கிரமா சேதுக்கிட்ட மாட்டி ரெண்டு பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலாம் நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோகனா அப்பத்தா மலருன்னு மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே மோகனா, தமிழ்ச்செல்வியை பார்த்தல, ராஜாங்கம் அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெத்த அப்பனா இருந்தாலும் பரவாயில்லன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயில பிடிச்சி போட்டுட்டு வந்து இந்த குடும்பத்தோட மானத்தையே அவ காப்பாத்தி கொடுத்துருக்கா. இப்பேற்பட்டவளை இந்த சேது ஏன் தான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை அப்படின்னு அப்பத்தான் சொல்ல, உடனே மோகனா இருந்துக்கிட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சேது தமிழ்ச்செல்வியை சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிற நாள் வரும். ஆமாண்டி, நாமளும் ஒவ்வொரு நாளும் இப்படியே மனசை தேத்திக்கிட்டு தான் போறோம். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல விவாகரத்து கொடுக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா தமிழ்ச்செல்வி தான் எப்படியாவது சேதுவை பிரியவே கூடாதுன்னு அவ மனசுல ஒரு முடிவு எடுத்திருக்கா. எப்படியோ ரெண்டு பேர் சேர்ந்துட்டா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு அப்பத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மோகனா இருந்துக்கிட்டு, மலரு, தமிழுக்கு கொஞ்சம் ஃபோன் போடு, நான் பேசணும். மோகனா கேட்டதுனால மலருமே தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் போட்டு கொடுக்க, இங்க மோகனா இருந்துக்கிட்டு, தமிழ், உண்மையாலுமே நீ உன் மாமனாரோட மானத்தையே காப்பாத்தி கொடுத்துருக்க. நீ செய்திருக்க காரியத்தை சத்தியமா நாங்க மறக்கவே மாட்டோம் அப்படின்னு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாம் சரிதான் அத்தை, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா என் மாமனாரோட மானத்தை நான் காப்பாற்ற வேண்டிய கடமையில நான் இருக்கேன். என் அப்பா பண்ண தப்புக்காக மாமா என்ன தப்பு பண்ணாரு, அதனாலதான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். அது சரி அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன என்ன தமிழ், சொல்லு. அத்தை, நான் காலேஜுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். போற வர வழியில நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நான் எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசல. எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், என் கூட படிச்சவன். அவன் கேன்டீன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட சாதாரணமாக தான் நான் பேசி பழகிட்டு இருக்கேன். ஆனா திடீர்னு சேது மாமா கருப்பண்ணனை பார்த்து என்னை பத்தி கேவலமா பேசியிருக்காரு. நான் அப்படிப்பட்டவ இல்ல அத்தை. எதுக்காக என்ன மாமா புரிஞ்சுக்காம இப்படி ஒரு தடவை என்னை அவமானப்படுத்தி பேசுறாரு? இங்க பாருமா தமிழ், உன்னை பத்தி எனக்கு தெரியும், சேதுவுக்கும் தெரியும். சேது மனசுல ஆள் மனசுல நீ எப்படிப்பட்டவனு அவனுக்கும் தெரியும். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால உன்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கானா, அதுக்கு பின்னாடி யாரோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. என்னத்த சொல்றீங்க? அப்போ யாரும் சொல்லிதான் மாமா இப்படியெல்லாம் என்னை சந்தேகப்படுறாரா? ஆமா தமிழ், அப்பப்ப இந்த சாவித்திரியும் தாமரையும் சேதுவோட ரூமுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. நான் எதுக்குன்னு கேட்டா கூட என்கிட்ட ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாளுங்க. நீயே சொல்லு, நீ காலேஜுக்கு போகும்போது வரும்போதும் பேசுறத பத்தி சேதுவுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை யாரோ உன்னை கண்காணிச்சு இந்த தாமரைக்கும் சாவித்திரிக்கும் சொல்றதை தான் எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே சேதுக்கிட்ட போட்டு கொடுக்குறாளுங்கன்னு நினைக்கிறேன். வேணுமுனா நீ கொஞ்சம் இதை கண்காணி அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்ல, அத்தை, நீங்க சொன்னதுதான் சரி. ஏற்கனவே என்னையும் சேது மாமாவையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் கங்கனை கட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கண்டுபிடிக்கிறேன் அத்தை, நான் போனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வியுமே போனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எங்க ஈஸ்வரிக்கு போஸ் போன் பண்ண, ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, அடே போஸ், எந்த ஒரு காரியத்தையும் நீ ஒழுங்காவே பண்ண மாட்டியா? பாரு, அந்த தமிழ்ச்செல்வி தன்னோட அப்பனை கூட்டிட்டு போய் ஜெயில உட்கார வச்சுட்டு ராஜாங்கம் வீட்டுல இருக்கான். இதுக்காக தான் நீ தலைமறைவா இருந்த இடத்த விட்டுட்டு என்னமோ இந்த ஊருக்குள்ள வந்தியா? பாத்துக்க, யார் கண்லையாவது பட்டன்னு வச்சுக்கோ. முக்கியமா அந்த தமிழ்ச்செல்வி கண்ணில் பட்டுடவே பட்டுடாத. அதுக்கப்புறம் உனக்கு நிரந்தரமா ஜெயில் தான், சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, அம்மா, நான் என்னம்மா பண்ணட்டும்? எப்படியாவது அந்த ராஜாங்கத்தை ஜெயிலுக்குள்ள போடணும்னு சொல்லிட்டு தான் ஒரு திட்டம் போட்டு வந்தேன். கடைசியில இந்த தமிழ்ச்செல்வி வந்து இப்படி காரியத்தை கெடுப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? ஆமாண்டா, ஆனா உனா இதை சொல்லிடு, சும்மா திட்டம் போட்டேன் தமிழ்ச்செல்வி கெடுத்துட்டான்னு. அவ ஒரு பொம்பளை, உனக்கு வெக்கமா இல்லை? நீ போடுற திட்டம் அந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படியே சொதப்பிக்கிட்டே இரு. சரிடா போஸு, வந்தது வந்துட்ட, ஆனது ஆயிப்போச்சு. இனிமேலாவது இந்த ஊரை விட்டு வெளியே போயிடு. தமிழ்ச்செல்வி பார்த்துட்டானா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருவா. எப்படியாவது உன்னை ஜெயிலில் பிடிச்சி கொடுத்துருவா. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஊரை விட்டு நீ கிளம்பு. அம்மா, நான் போகிறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான பணத்தை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்க போஸும் சொல்ல, ஈஸ்வரியுமே பணத்தை கொடுத்து அனுப்பிடுறாங்க. இங்க சாவித்திரி கிட்ட தாமரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அம்மா, என்னம்மா இது? அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா அவ எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள வந்துருவா போல. நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? டியை, நான் என்னடி பண்ணட்டும்? என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த போஸை எவ்வளவு ஏத்தி விடணுமோ அம்புட்டும் நாம ஏத்தி விட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த கேனைய போய் அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட சண்டை போடுறானா என்னன்னு கூட தெரியல. இருந்தாலும் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடக்கூடாதுடி. இந்த விஷயத்துல ஆழமா போய் எப்படியாவது
சேதுவை ரொம்ப கோவப்படுத்தி அந்த தமிழ்ச்செல்வியை பிரிய வைக்கணும். அம்மா, நீ சொல்றது எனக்கு புரியல. அடியே, நமக்கு வீடியோ எடுத்து அனுப்புறாளே, அவளை நாளைக்கு காலேஜில் போய் நேராக பார்த்து எப்படியாவது இன்னும் ஆழமா வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லணும்டி. அதை மறுபடியும் சேதுக்கு போட்டு காட்டணும்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த தமிழ்ச்செல்வியை ஓங்கி ஒரு அறை கொடுத்து கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகும். அதுக்காக தான் சொல்கிறேன், எப்படியாவது நாளைக்கு போய் அந்த பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்து வீடியோவை எடுத்து அனுப்ப சொல்லுவோம். இப்படி சொல்கிற, நாளைக்கு காலேஜுக்கு போகிற நேரம் அந்த தமிழ்ச்செல்வி நம்மளை பார்த்துட்டா அப்புறம் பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? வேற என்னடி பண்ண சொல்ற? தமிழ்ச்செல்விக்கு தெரியாம தான் நாம போய் அந்த கோமதியை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாவித்திரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் எப்பவும் போல தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு வந்த கையோட ரொம்ப சோகத்தோட இருக்கிறதையும் தன்னோட ஃப்ரெண்டு ஜெனியுமே கவனிச்சிடுறாங்க. என்ன தமிழ்ச்செல்வி, காலையில இருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப சோகமாவே இருக்க மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை, என்கிட்ட சொல்லக்கூடாத விஷயம்னா பரவாயில்ல, என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஜெனி சொல்ல, இல்லை ஜெனி, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை, எனக்கும் என் மாமாவுக்கும் நடுவில் கொஞ்சம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அந்த நேரமாக பார்த்து நான் சக்தி கிட்ட பேசுகிற விஷயத்த யாரோ இங்கே இருந்து கண்காணித்து அதை வீடியோவாக எடுத்து என் மாமா கிட்ட காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். என் மாமா பார்த்துட்டு, என் மாமா எனக்கு கருப்பண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட என்னை பற்றி தப்பாக பேசி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது சேது மாமா கிட்ட நான் அந்த மாதிரி தப்பாக யார்கிட்டையும் பேசலை நடந்துக்கலன்னு நிரூபித்து காட்டணும். அதை தான் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அட, அவ்வளவுதானா? நீங்கள் விடுங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கையும் களவுமா உங்ககிட்ட மாட்டிப்பாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. சரி வாங்க, நாம கேன்டீனுக்கு போயிட்டு அப்படியே கிளாஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜெனியுமே தமிழ்ச்செல்வியை அழைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எப்படியாவது அந்த செக்யூரிட்டி கோமதியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தோட சாவித்திரியும் தாமரையும் காலேஜுக்குள்ள அந்த செக்யூரிட்டி கோமதி கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு கோமதி, எனக்கு தேவை அந்த தமிழ்ச்செல்வியும் சக்தியும் அப்படியே நெருக்கமா இருக்க வீடியோ எனக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரணும். உன்னால முடிஞ்ச வரைக்கும் தினம் ஒரு 2-3 வீடியோவாவது அனுப்பிவிடு அப்படின்னு சாவித்ரி கோமதி கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நேரம், இன்னொரு பக்கம் இங்க ஜெனி கூட நடந்து வந்துகிட்டு இருந்த தமிழ்ச்செல்வியோ அங்க சாவித்திரியும் தாமரையையும் பாத்துடுறாங்க. ஜெனி, ஒரு நிமிஷம் இல்ல. என்ன தமிழ், என்னாச்சு? ஏற்கனவே கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, வா போலாம். இல்ல ஜெனி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, என்னோட மாமாவுக்கு இங்க காலேஜ்ல சக்தி கிட்ட பேசுற விஷயம் யாரோ சொல்லியிருக்காங்கன்னு. வேற யாரும் கிடையாது, அதோ இருக்காங்களே, அவங்க பேரு சாவித்ரி. அவங்க தான் இந்த செக்யூரிட்டி மூலயமா எப்படியோ இங்க நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க மாமா கிட்ட போட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இதோ வந்துடுறேன். ஏய் தமிழ், எங்க போற? இரு ஜெனி, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட நேரா சாவித்ரி முன்னாடி போய் தமிழ்ச்செல்வி நீக்க. அந்த நேரத்துல இங்க தாமரையுமே தமிழ்ச்செல்வியை பாத்துறாங்க. அம்மா, அங்க பாரு, யார் நிக்கிறதுன்னு. யாருடி? ஐயோ, இவ எதுக்காக இங்க வந்திருக்கா? என்னடி, எதுக்காக இப்போ இப்படி பார்த்து மறைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சாவித்ரி நிலைமையை எப்படியாவது சமாளிக்கணும்னு எங்க தமிழ்ச்செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, எதுக்காக என்னோட காலேஜுக்கு வந்திருக்கீங்க? என்னது, உன் காலேஜா? இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீயா இந்த காலேஜை கட்டி விட்டு இருக்க? நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன், எதுக்காக தேவையில்லாம என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி சொல்ல, உடனே அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்ட, நீதான் இங்க காலேஜ்ல நான் சக்தி கிட்ட பேசுற விஷயத்த வீடியோ எடுத்து இந்த சாவித்ரி அம்மாவுக்கு அனுப்புறதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே செக்யூரிட்டி இருந்துகிட்டு, இங்க பாருமா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை, நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போமா பேசாம. ஏய், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலார்னு செக்யூரிட்டியோட கண்ணத்திலேயே அடி வைக்க, உடனே தாமரை இருந்துகிட்டு, ஏய் தமிழ், நாங்க யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? எதுக்காக இப்போ அவங்கள ஓங்கி அடிக்கிற? பேசாம கம்முன்னு போயிடு, உனக்கு கை ரொம்ப நீளமா போச்சு. அம்மா, இவளை இங்கிருந்து அனுப்புமா அப்படின்னு தாமரை சொல்ல, ஏய் தாமரை, ஒழுங்கு மரியாதையா வாயை முடிக்கிட்டு அமைதியா இருந்துரு. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல? நீங்க 2 பேரும் என்னையும் என் சேது மாமாவையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த செக்யூரிட்டி கிட்ட பேசி என்னையும் சக்தியும் தப்பா வச்சு மாமாவுக்கு வீடியோவை அனுப்பியிருக்கீங்க. இதுதான் உண்மை. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட தமிழ்ச்செல்வி பேச, ஏ தமிழ், தேவையில்லாத இங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, எனக்கு என்ன, உன்னை வேவு பார்க்கறது தான் வேலையா என்ன? உடனே அங்க இருந்த ஜெனி இருந்துகிட்டு, ஓ, நீங்க தான் அப்போ தமிழ்ச்செல்வியையும் அவங்க மாமாவையும் பிரிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா?
தமிழு, நீ இவங்கள சொல்லி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. இதோ செக்யூரிட்டி கோமதி இருக்காங்களே, இவங்கள பத்தி நீ பிரின்சிபல் கிட்ட சொல்லிடு. கண்டிப்பா பிரின்சிபல் இந்த கோமதி செக்யூரிட்டியை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வேலை இல்லாம எங்கேயாவது போய் பிச்சை எடுத்தாதான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாக்குறதுக்குன்னே இவங்கெல்லாம் இருப்பாங்க போல அப்படின்னு ஜெனி மிரட்ட, உடனே அங்க கோமதி இருந்துக்கிட்டு, ஐயோ தமிழு, ஜெனி, என்னை பத்தி எதுவும் பிரின்சிபல் கிட்ட சொல்லிட வேணாம். இந்த அம்மா தான் எனக்கு அப்பப்போ பணத்தை கொடுத்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பு, அந்த தமிழ்ச்செல்வியை பற்றி நான் சேதுக்கிட்ட தப்பு தப்பாக எடுத்து சொல்லணும், அப்போ தான் 2 பேரும் பிரிஞ்சு போவாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி பணத்தை கொடுப்பாங்க. நானும் சரிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு நான் ஆக வேண்டிய காரியத்தை பண்ணுவேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருமா, என்னோட வேலைக்கு நீ உலைய வச்சிடாதம்மா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த செக்யூரிட்டியுமே போயிடுறாங்க. சாவித்திரியையும் தாமரையையும் கண்டிப்பா திருத்தவே முடியாது அப்படிங்கிற கோபத்தோட நேரா தமிழ்ச்செல்வி இங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் இங்க சேது இருந்துக்கிட்டு, ஏய் எதுக்காக மறுபடியும் மறுபடியும் சும்மா சும்மா எங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க? உனக்குள்ள வெக்கமாவே இல்லையா? அதான் சொல்லிட்டேன்ல, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு. ஏற்கனவே உன் அப்பன் எங்க வீட்டுக்கு நிறைய துரோகத்தை பண்ணிட்டான், இதுல நீயும் வேற பண்ணிட்ட. எதுக்காக மறுபடியும் இங்க வந்து நிக்கிற? முதல்ல எங்க வீட்டு வாசல்ல இருந்து வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு சேது பேச, ஒரு நிமிஷம், நான் உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்காக வரல. என்னை பத்தி நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கான காரணத்தை சொல்றதுக்காக வந்தேன். எதுக்காக நீங்க கருப்பு அண்ணன் கிட்ட வீடியோ அது இதுன்னு காட்டி என்ன சந்தேகப்பட்டு பேசணும்? எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்டயே நேர்ல பேசியிருக்கலாமே. உடனே அங்க இருந்த அப்பத்தா இருந்துகிட்டு, ஏயா சேது, தமிழ் என்ன சொல்றா? தமிழ் நீ என்ன சொல்ற? எனக்கு புரியவே இல்லை. அம்மாச்சி, உங்க பேரன் சேது இருக்காரே, இவரு யாரோ சொல்லி நானும் என் கூட படிச்ச பையன் சக்தின்றவன் கூட தப்பா பேசி பழகிறதா இவருக்கு அப்பப்ப வீடியோ வந்துகிட்டு இருக்கு. அது யார் பண்ண காரியம் தெரியுமா? உங்க வீட்டில் இருக்காங்களே சாவித்திரி அம்மாவும் கேடுகெட்ட தாமரையும், அவங்க 2 பேரும் பண்ணி வச்சிருக்க வேலை தான். இன்னைக்கு அவங்க 2 பேரும் என்கிட்ட கையும் களவுமா காலேஜில் மாட்டிக்கிட்டாங்க. எங்க காலேஜில் இருக்க செக்யூரிட்டி கிட்ட அப்பப்போ பணத்தை கொடுத்து தமிழ்ச்செல்வியும் சக்தியும் ஒன்றா இருக்க வீடியோவை எனக்கு அனுப்பிவிடுன்னு சொல்லி அவங்க பணம் கொடுத்து எப்படியோ அந்த வீடியோ ஆதாரத்தையும் வாங்கி மாமா கிட்ட அனுப்பி என்னையும் மாமாவையும் பிரிக்கணும்னு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மனுஷனும் அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு என்னை பற்றி தப்பு தப்பா மனசுக்குள்ள நினைக்கிறதும் இல்லாம கருப்பு அண்ணங்கிட்டையும் சொல்லி வீடியோ ஆதாரத்தையும் காட்டி கேவலம் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசியிருக்காரு. இங்க பாருங்க, ஏற்கனவே நான் கர்ப்பமா இல்லைன்னு சொன்னதெல்லாம் நான் பண்ண தப்பு தான். அதுக்காக உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டுட்டேன். நீங்க எனக்கு தண்டனையே கொடுத்துட்டீங்க. என் வயிற்றுல வளர்ற குழந்தை உங்களோட இது இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனாலும் இப்ப சொல்றேன், என் வயிற்றுல வளர்ற குழந்தை உங்களோட இது தானே சீக்கிரமா நான் நிரூபிப்பேன். அதுக்காக கண்டவங்களாம் அனுப்புற வீடியோவை வச்சு நீங்க என்ன தப்பா நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான், மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தமிழ்ச்செல்வியோ ரொம்ப கோபத்தோட பேச, உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, ஏயா சேது, அந்த சாவித்திரியும் தாமரையும் கேடுகட்ட வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குங்கன்னா நீயும் அதை நம்பிக்கிட்டு தமிழ்ச்செல்வி மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லையா, உன்னை திருத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அப்பத்தாவுமே போறாங்க.